துல்லியமா பண்றதன் மூலமா ரேடியேஷனையும் துல்லியமா டெலிவர் பண்ண முடியும். ஸோ அப்படி டெலிவர் பண்ணும்போது சைடு எஃபெக்ட்ஸ் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப கம்மியா வரும். ஸோ அவங்க குவாலிட்டி ஆஃப் லைஃபும் நல்லா இருக்கும். ஸோ எங்களை பொறுத்தவரையிலும் இது எங்களுக்கு ஒரு பெரிய மைல்ஸ்டோன். சர்வீஸை இன்ட்ரடியூஸ் பண்றது மூலம் வெளியில சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல் நர்சிங் ஹோம்ஸ்ல இருக்கிற குழந்தைகளுக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் எங்க டீம் அங்க போய் ஐடென்டிஃபை பண்ணி அவங்களோட ட்ரீட்மெண்ட்டை இங்க கண்டினியூ பண்றதுக்கான ஒரு பெரிய ஒரு சர்வீஸ் இது. இந்த சர்வீஸை வந்து இன்னைக்கு இன்ட்ரடியூஸ் பண்றதுல எங்க ஹாஸ்பிட்டலும் நானும் ரொம்ப ஹாப்பியா இருக்கும். GKNM Hospital on 29th March 2025 launched its state-of-the-art CT simulator for precise radiation therapy planning for Department of Oncology and a new neonatal ambulance service for the Department of Pediatrics. Ananta Raman, President Head of Internal Audit, Kotak Mahindra Bank Limited, inaugurated the facilities along with Dr. Ragupthi Veluswamy, CEO of GKNM Hospital. Officials from Kotak Mahindra Bank, GKNM Hospital Administrative Team, Pediatrics and Oncology Department doctors and staff members were also present at the event. The CT simulator allows for detailed 3D imaging of tumors, enabling accurate radiation treatment planning and minimizing damage to healthy tissue. The CT simulator was supported by Kotak Mahindra Bank. The neonatal ambulance, equipped with advanced medical technology and staffed by neonatal specialists, will provide critical transport for newborns needing urgent care. The ambulance is fully equipped with incubator and ventilator to transfer sick newborn babies from nearby districts. The neonatal ambulance was supported by Kotak Mahindra Capital Company Limited. Dr. Veluswamy emphasized the significance of these additions to the hospital services. Raman highlighted Kotak Mahindra Bank's commitment to supporting essential healthcare initiatives. These advancements will significantly improve patient care at GKNM Hospital, which is the primary goal of the hospital. நான் டாக்டர் கார்த்திகா. நான் இங்கே சீஃப் ரேடியேஷன் ஆன்காலஜிஸ்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் குப்சாமி நாயுடு ஹாஸ்பிட்டலில். இப்போ எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு 64 சிடி ஸ்கேன் சிமுலேட்டருங்கிறது வச்சுருக்கோம். இந்த சிமுலேட்டர் மெஷினில் என்ன பெரிய அட்வான்சஸ்ன்னு நீங்கள் யோசிக்கலாம். இது ரெகுலர் சிடி ஸ்கேனை விட அட்வான்ஸ்டு. என்னென்னா மேலே பார்க்குறீங்க இந்த லேசர் பீம் அரேஞ்ச்மெண்ட்னு ஒன்று இருக்கும். இது என்னன்னா இதோட லேசர் பீம் இதில் மேலே படும்போது பேஷண்ட்டை கரெக்டாக படுக்க வச்சிருக்கோமா, ஒரே பொசிஷனில் படுக்க வச்சிருக்கோமாங்கிறத கன்ஃபார்ம் பண்ண முடியும். அடுத்தது இதுக்குள்ளாரையே ஒரு 3D சாஃப்ட்வேர் இருக்கும். அது வந்து ஸ்கேனை வந்து நமக்கு ஒரு 3D வியூ பண்ணி கொடுக்கும். ஸோ நமக்கு கட்டி எங்கே இருக்குங்கிறத துல்லியமாக பார்த்து நம்ம அந்த இடத்துக்கு மட்டும் ரேடியேஷனை பிளான் பண்ணலாம். அது இல்லாமல் இந்த இந்த ஓப்பனிங்கிறது பெருசாக இருக்கும். ஸோ பேஷண்ட்டை படுக்க வச்சு ஸ்கேன் பண்ண வைக்கிறது ரொம்ப ஈஸியராகவும் இருக்கும். பேஷண்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்காது. அடுத்தது ஃபாஸ்டராகவும் இருக்கும். 64 ஸ்லைஸ் சிடி ஸ்கேனருங்கிறது ஃபாஸ்டராக ஸ்கேனும் முடியும். ஸோ இது எங்களுக்கு ஒரு மைல்ஸ்டோன் அச்சீவ்மெண்ட் இது. ஸோ இந்த ஸ்கேன் வந்து புதுசாக இப்படி பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ரொம்ப வருஷமாகவே பண்ணிட்டு தான் இருக்கோம் சிடி ஸ்கேன்ஸஸ் சிமுலேட்டர் மூலமாக. பட் என்னன்னா இந்த மாதிரி கம்ஃபர்ட் ஃபேக்டர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ப்ளஸ் துல்லியமாக பண்ணுறது வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நம்ம இப்படி துல்லியமாக பண்ணுறதன் மூலமாக ரேடியேஷனையும் துல்லியமாக டெலிவர் பண்ண முடியும். ஸோ அப்படி டெலிவர் பண்ணும்போது சைடு எஃபெக்ட்ஸ் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக வரும். ஸோ அவங்க குவாலிட்டி ஆஃப் லைஃபும் நல்லாயிருக்கும். ஸோ எங்களை பொறுத்தவரையிலும் இது எங்களுக்கு ஒரு பெரிய மைல்ஸ்டோன் இன் ஆர் 70-year ஜேர்னி இன் கேன்சர். தேங்க்யூ. வணக்கம், என் பேர் டாக்டர் சௌமியா. குப்சாமி நாயுடு மெமோரியல் ஹாஸ்பிட்டலில் பச்சிளங்குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவின் நிபுணர் நான். இன்னைக்கு வந்து எங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து பச்சிளங்குழந்தைகளுக்கான ஆம்புலன்ஸ் சர்வீஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இது வந்து பிறந்த குழந்தை முதல் 30 நாளுக்குள்ளே எந்த குழந்தையாக இருந்தாலும் சரி, 500-600 கிராம்லேருந்து 5 கிலோ வெயிட் உள்ள குழந்தைகள் ஏதாவது பிரச்சனை அப்படின்னு மற்ற சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல் நர்சிங் ஹோம்லேருந்து எங்களை கூப்பிடும்போது எங்கள் மெடிக்கல் டீம் அங்கே போகும். அங்கே நர்சஸ் டாக்டர்ஸ் 2 பேருமே சேர்ந்து போவாங்க. அங்கே குழந்தையோட கண்டிஷன் பொறுத்து குழந்தைய வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணி இங்கே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு மேலும் சிகிச்சை தொடர வேண்டி அழைச்சிட்டு வருவோம். அதுக்கு உள்ள வந்து அதற்குண்டான எல்லா வசதிகளும் இருக்குது. ஒன்று வந்து இன்குபேட்டர் வந்து குழந்தைய வந்து நல்ல கரெக்டான சீதோஷ்ண நிலைமையில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு. அடுத்தது வந்து வென்டிலேட்டர்.
வென்டிலேட்டருங்கிறது செயற்கை சுவாச கருவி. அது கூட வந்து மானிட்டர்ஸ், அதாவது குழந்தையோட இருதய துடிப்பு, ஆக்சிஜன் லெவல் இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கா டிரான்ஸ்போர்ட்டும் போது அப்படிங்கிற பார்க்கறதுக்கான மானிட்டர்ஸு, ஆக்சிஜன் சக்ஷன், இந்த மாதிரி ஏகப்பட்ட சொஃபிஸ்டிகேட்டட் எக்யூப்மெண்ட்ஸ் உள்ளே இருக்குது. ஸோ இந்த சர்வீஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது மூலம் வெளியில் சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல், நர்சிங் ஹோம்ஸில் இருக்கிற குழந்தைகளுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் எங்கள் டீம் அங்கே போய் ஐடென்டிஃபை பண்ணி அவங்களோட ட்ரீட்மெண்ட்டை இங்கே கண்டினியூ பண்ணுறதுக்கான ஒரு பெரிய ஒரு சர்வீஸ் இது. இந்த சர்வீஸை வந்து இன்னைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுல எங்கள் ஹாஸ்பிட்டலும் நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்.